கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒரு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தாவேகா சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகா தலைவர் விஜய் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். காஞ்சிபுரம் சுங்குவார் சத்திரம் அருகே குன்னம் என்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் தான் இந்த கல்லூரியில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அரங்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக விஜயினுடைய பிரச்சாரம், அதாவது இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த பிரச்சாரத்திற்கு தயாரானார்கள், பொதுவெளியில் அந்த பிரச்சாரத்திற்கு தயாரானார்கள். அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கூட சமீபத்தில் வகுக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் இனி அனுமதி, அந்த விதிகள் தான் பின்பற்ற வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் உள்ளரங்கில் நடக்கிறது. இது போன்ற ஒரு கல்லூரி வளாகத்தில் அதனுடைய அரங்கிற்குள் நடக்கிறது. இதற்காக ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒரு 2000 என்ற எண்ணிக்கையில பொதுமக்கள், இளைஞர்களுக்கு அதற்கான ஒரு அனுமதி அட்டையை, QR கோடுடன் கூடிய ஒரு அனுமதி அட்டையை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த அனுமதி அட்டையுடன் வரக்கூடியவர்களை உள்ளே அனுமதிக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி 11 மணிக்கு தொடங்க இருக்கிறது. ஒரு 12 மணி அளவில் முடிந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அழைத்திருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள், விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள், அதே போன்று நெசவாளர்கள். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெசவாளர்களில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவர்களும் வரவழைத்திருப்பதாக, அவர்களிடம் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தொழிலான காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் பிரதான தொழில் என்ன, விவசாயம் மற்றும் நெசவு, இது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரும் அவர்களிடம் கருத்து கேட்பு ஒரு கலந்துரையாடல் போன்று நடக்க இருப்பதாக சொல்கிறார்கள். விஜய் இன்றைய நிகழ்வில் பேச இருக்கிறார். அவர்களிடம் அது கருத்து கேட்டுவிட்டு அவர்களை ஓரிருவர் அவர்களை பேச வைத்துவிட்டு அதற்கு பிறகு அவர் பேச இருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி உள்ளரங்கில் ஒரு நடந்தாலும் கூட, ஒரு கல்லூரி வளாகத்தில் உள்ளரங்கிலே நடந்தாலும் கூட, இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதற்கான முன்னேற்பாடுகளுக்கு பார்க்கலாம். வரக்கூடியவர்களுக்குமான அந்த QR கோடு ஸ்கேன் செய்து அதற்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அது போன்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு சீருடையில் தன்னார்வலர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் வேறு யாரும் இது போன்ற அனுமதி அட்டை இல்லாம வரக்கூடியவர்கள் வேற யாரும் உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். அதே போன்று அந்த வாகனம் கூட, நிர்வாகிகளுடைய வாகனங்களோட வாகன எண்ணெல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டால் தான் அந்த வாகனம் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது, இல்லை என்றால் வெளியில் நிறுத்த சொல்கிறார்கள். இது போன்ற ஒரு கெடுபிடிகள் அவர்கள் பின்பற்றுகிறார். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு பொறுத்தளவுல தீயணைப்புத்துறை வாகனம் முன்னெச்சரிக்கையாக கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தன்னார்வலர்கள், அதே போன்ற மருத்துவ குழுவினர், ஆம்புலன்ஸுடன் கூடிய மருத்துவ குழுவினரும் இருக்கிறார்கள். இப்படி அவருடைய கட்சியினர் சார்பிலேயே இந்த தன்னார்வ ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது போன்ற உள்ளரங்கு கூட்டம் என்பது இனி ஒவ்வொரு தொகுதியிலும் நடக்கும் என்று அவருடைய கட்சியினர் தரப்புல கூறுகின்றார்கள். பிரச்சாரம் ஒரு பக்கம் நடந்தாலும் அதற்கு முன்னதாக அந்த தொகுதியில ஏதோ ஒரு இடத்துல, அந்த முக்கியமான அந்த மாவட்டத்தில் அல்லது அந்த தொகுதியில் சார்ந்து இருக்கக்கூடிய முக்கியமான தொழில், எந்த தொழிலை சார்ந்து இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து அவர்களிடம் ஒரு கருத்து கேட்பு